சார் கமிஷனர் இருக்காரா? உள்ளதான் இருக்கார் சார். ரத்னம் அவரும் கமிஷனர் கூட தான் இருக்கார் சார். கேஸை விட்டு தூக்குனதுனால ரத்னம் போட்டு கொடுத்து என்ன வர வச்சிட்டானா? தெரியல சார். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். Come in. Sir. What is this? சார் அது வந்து சிலை கடத்தல் கேஸ்ல மிஸ்டர் ரத்னத்தை அசைன் பண்ணி போட்ட ஆர்டர் சார் இது. சிலை கடத்தல் கேஸ்ல ரத்னத்தை அசைன் பண்ணது ஓகே, பட் சதீஷ் மர்டர் கேஸ்ல இருந்து எதுக்கு அவர் ரிலீவ் பண்ணீங்க? சதீஷ் மர்டர் கேஸ்ல ஸ்பெஷல் டீம் அசைன் பண்ணி ஆர்டர் போட்டதுன்னா இதுல இருந்து மிஸ்டர் ரத்னத்தை ரிலீவ் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சொல்லுங்க மிஸ்டர் கிரீதரன், நீங்க என்னோட பெரிய அதிகாரியா? நோ சார், மிஸ்டர் ரத்னம் இந்த மாதிரி சிலை கடத்தல் கேஸை விசாரிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அதுல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் தான் இதுல இருந்து ரிலீவ் பண்ணிட்டேன். ஒரு ஏசிபியால ஒரு கேஸ் மட்டும் தான் டீல் பண்ண முடியுமா? ஏன் ரெண்டு கேஸ் அவரால் டீல் பண்ண முடியாதா? என்ன ரத்னம், ரெண்டு கேஸையும் ஒரே டைம்ல டீல் பண்ண முடியாதுன்னு நீங்க சொன்னீங்களா? நோ சார், இன்ஃபேக்ட் ரெண்டு கேஸையும் டீல் பண்றேன்னு தான் சொன்னேன். நான் தான் சதீஷோட மர்டர் கேஸ்ல இருந்து என்ன ரிலீவ் பண்ணாதீங்கன்னு சார்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க கிரீதரன்? சாரி சார், இவர் அந்த கேஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணட்டுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் ரிலீவ் பண்ணேன். இதை என்னால் ஏத்துக்க முடியாது மிஸ்டர் கிரீதரன். சதீஷ் மர்டர் கேஸ்ல முதல்ல இருந்து டீல் பண்ணிட்டு இருக்க ஆபீசர் அவர் தான். நல்ல ப்ராக்ரஸ் காட்டியிருக்காரு. இந்த டைம்ல கேஸை விட்டு அவர் நீக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ்ல நீங்க ரத்னத்தை எதிரி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நோ சார், இந்த கேஸுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் பண்ணேன். ரத்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். இந்த கேஸுக்குள்ள வந்ததுல இருந்து நீங்க ஒரே ஆங்கிள் தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கிருஷ்ண ஃபேமிலி மேல இந்த மர்டரை ஃப்ரேம் பண்றதுலயே நீங்க கவனமா இருந்திருக்கீங்க. நோ சார், அந்த குடும்பத்து மேல நான் சந்தேகப்படுறதுக்கு காரணம் இருக்கு சார். அந்த சதீஷ் அந்த குடும்பத்து பெண்ணை ஆபாசமா வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க கொலை பண்றதுக்கான மோட்டிவேஷன் இருக்கு சார். இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அப்படி மோட்டிவேஷன் வேணும்னா அந்த சதீஷ் நிறைய பேருக்கு கெடுதல் பண்ணியிருக்கான். அவங்க எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டு தானே ஆகணும். அதை வச்சு தான் நான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ண குடும்பத்தில் மோட்டிவேஷன் இருக்குதே தவிர ஆனா கொலை செஞ்சதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. அவங்க கொலை செய்யலைங்கிறதுக்கு ஆதாரம் நிறையவே இருக்கு. சார் தான் அது எதையும் காதுல வாங்கிக்காம அந்த குடும்பத்தையே கார்னர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுலே கவனமா இருக்கீங்க மிஸ்டர் ரத்னம். இல்ல சார், உங்களோட நோக்கம் அந்த குடும்பத்தை இந்த கேஸ்ல கொண்டு வர்றதுல தான் இருக்கு. ஆனா என்னோட நோக்கம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல இருக்கு. ஒரு குடும்பத்தை ஃப்ரேம் பண்றதை விட ஒரு குற்றவாளி ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்க தான் நாம இருக்கோம். எனக்கு ரத்னத்தோட வார்த்தையில நம்பிக்கை இருக்கு மிஸ்டர் கிரீதரன். அவருடைய விசாரணைக்கு இனிமேல் நீங்க இடைஞ்சல் பண்ணக்கூடாது. உங்களுடைய இந்த ஆர்டரை நான் ரிவோக் பண்றேன். இனி இவர் சதீஷ் மர்டர் கேஸையும் டீல் பண்ணுவார், சிலை கடத்தல் கேஸையும் டீல் பண்ணுவார். சதீஷ் கேஸை நீங்க ஒரு ஆங்கிள் விசாரிச்சா இவர் ஒரு ஆங்கிள் விசாரிப்பார். ஓகே சார். இந்த கேஸ்ல நீங்க இவருக்கு எல்லா விதத்திலையும் கோஆபரேட் பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கேஸை விசாரிக்கணும். எஸ் சார். அண்ட் ஒன் மோர் திங், ஐ டோன்ட் நோ வாட் யூ வில் டூ. சதீஷ் மர்டர் கேஸ்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும். எஸ் சார். யூ மே கோ நவ. யோ ரத்னா, என்ன கமிஷனர்கிட்ட போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்க பாக்குறியா? இல்ல சார், எது ரூல்ஸோ அதைத்தான் செஞ்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் சதீஷை கொன்னவனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன். என்கிட்ட இருந்து உண்மையான குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க? சப்பாத்திக்கு மாவு சேராத. ஐயோ, இவன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? சீக்கிரம் வந்தா என்ன? இல்ல பூமிகா, இவ சொன்ன வாக்க காப்பாத்தணுமே. சத்யா செஞ்ச மாதிரி குடிக்காம வந்திருக்கணுமே.
இப்ப குடிச்சிட்டு வந்திருப்பாருன்னு சந்தேகப்படுறீங்களா? இவனுக்கும் இவன் அப்பாவுக்கும் சண்டை நடந்துச்சுல, அதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இப்போ சிம்பிள் அத்தை. குடிச்சவங்க டீ காஃபி சாப்பிட மாட்டாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாமா வந்தது காஃபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டாலே போதும். சரின்னு சொன்னா குடிக்கலன்னு அர்த்தம். அம்மா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுங்கம்மா. பூமிகா காஃபி கேக்குறான். ஆமா ஆமா அத்தை. காஃபி தானப்பா, இப்பவே போட்டு கொண்டு வரேன். சரி, உங்களுக்கு என்னடா கிளாஸ்க்கு போகாததெல்லாம் மேனேஜ் பண்றியா? ஆமாடா, செமஸ்டரோட கிட்ட வந்துட்டு இருக்குல்ல, அதான். கை எப்படி இருக்கு இப்போ? வலி இருக்கா? லைட்டா இருக்குடா. அண்ணி, ஆ? நீங்க யூஜில அக்கவுண்ட்ஸ் தானே முடிச்சிருக்கீங்க? ஆமா, சென்டம் வாங்கியிருக்கேன். ஓ, சென்டம். இல்ல, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டைரக்டா எம்பிஏ வந்தேன்ல, அதான் அக்கவுண்டிங் பத்தி ஒண்ணுமே புரியல, மண்டை பிச்சுக்குது. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைச்சேன். தாராளமா சொல்லி தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். சரி அண்ணி. டேய் பிரபா, ஆ, உனக்கான டீச்சர் வீட்லயே இருக்காங்க. ம், அப்புறம் என்ன பூமிகா, இவனுக்கு டியூஷன் எடு தப்பு இல்ல, ஆனா ஃபீஸ மட்டும் கரெக்டா வாங்கிடு. டேய், என்கிட்ட வந்து என்னடா? எவ்வளவு காசு வாங்கிருப்ப நீ? ம்? கவிதா, ஏய் சொன்னா கேளு, இல்ல முதல்ல பேக் திலீபா, குடிங்க. விடு நான் சொல்றேன்ல, சொல்றத கேளு, ஒரு நிமிஷம் இரு. விடு திலீபா, என்ன தடுக்காத. நான் கவிதா கிளம்புறேன். நில்லு ப்ளீஸ். என்னால இங்க இருக்க முடியாது. என்ன தடுக்காத. ஒரு நான் நிமிஷம் போறேன், கேளு. நான் போறேன். எங்க என்னை கிளம்பிட்டு விட்டுடு. இருக்க நீ? கவிதா என்னை நில்லு. தடுக்காத திலீபா. கவிதா, என்னை ஒரு நிமிஷம் விட்டுடுன்னு இரு. சொல்றேன். அட, சொல்றத கேளு கவிதா. கவிதா, என்னது? என்னாச்சு உங்களுக்கு? சண்டை போட்டுக்கிறீங்க? என்னடா திலீபா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இல்ல மாமா, என்ன நடந்தாலும் எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வராது. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முடிவெடுக்க காரணமே நீங்கதான். நானா? கவிதா, என்னது? என்ன உளற? அத்தை, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி வாழ வந்தவங்க தான் அவந்திகா அக்காவும். இதோ இந்த திலீப்னு நட்ராஜ் மாமாவோட தம்பி தானே. நாங்க இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா மாமா இங்க தனியா வருத்தப்பட்டு இருக்காரு. அங்க அவந்திகா அக்கா என்னடானா வாழ விட்டியா நொந்து போய் உட்கார்ந்துட்டு அதுக்கு இருக்காங்க. என்ன இப்போ? அதான் பிரச்சனையே மாமா. வீடுனா எப்படி இருக்கணும்னு அத்தை எத்தனை தடவை சொல்லிருக்காங்க தெரியுமா? ஆம்பளையோ பொம்பளையோ வெளியில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவங்க நிம்மதியா இருக்கிற இடம் வீடுதான். வீட்டுக்கு வந்ததும் எல்லா பிரச்சனையும் போயிடணும். வீடுங்கிறது எல்லாரும் சந்தோஷமா வாழ வேண்டிய இடம்னு சொல்லிருக்காங்க. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மாமா? இங்க பாரு கவிதா, என் லைஃப் பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இல்ல மாமா, நீங்களும் இந்த வீட்ல ஒருத்தர். உங்களை நினைச்சு நினைச்சு இங்க யாருமே சந்தோஷமா இல்ல. நீங்க அவந்திகா அக்காவோட சந்தோஷமா வாழ்ந்தாதான் இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அதனாலதான் நானே இந்த முடிவை எடுத்தேன். என்ன முடிவு? அவந்திகா அக்கா வாழ வெட்டியா போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இந்த வீட்ல வாழணுமா என்ன? அதனால நானும் வாழ வெட்டியா இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறேன். நீங்க என்னைக்கு அவந்திகா அக்காவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்களோ அன்னைக்குதான் நான் திரும்ப வந்து வாழ்வேன். டேய் நட்ராஜ் ப்ளீஸ்டா, உன் லைஃப்காக என் லைஃபை கெடுத்துறாதடா. கவிதா இல்லாம என்னால வாழ முடியாதுடா. கவிதா, என்னம்மா அது? என்ன பைத்தியக்காரத்தனமான முடிவு இது? உங்களை கேட்காம இந்த முடிவெடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இதுதான் என்னோட உறுதியான முடிவு. கவிதா, அத்தை, அவந்திகா அக்காவும் இந்த வீட்ல வந்து வாழணும். அப்படி இல்லைன்னா நானும் இந்த வீட்ல வாழ மாட்டேன். மாமா என்ன முடிவு சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. எனக்கு இன்னும் நீங்க பண்றது ரொம்ப தப்பா தெரியுது. அவந்திகா அக்கா தான் இப்படி தடாலடியா பேசுவானா? நீங்களும் ஏங்கா இப்படி பேசுறீங்க? கவிதா, உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்படி திடீர்னு புறப்பட்டு நீ எங்க போவ? எனக்கு என்ன வீடா இல்ல? நான் ஐயாவும் அப்பா வீட்டுக்கு போய் தங்கிக்கிறேன். எனக்கு ஏன் வாழ்க்கை முக்கியம் இல்ல அத்தை. மாமாவும் அக்காவும் சந்தோஷமா வாழணும். அது வரைக்கும் நான் இந்த வீட்ல இருக்க போறது இல்ல. மாமா, நீங்க இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? டேய் ப்ளீஸ்டா. என்ன பிளாக்மெயில் பண்றியா? இதுக்கு நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கு வாழ வெட்டியா போய் தான் ஆகணும்னு தோணுச்சுன்னா நீ போ. அத பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. டேய் என்னடா சொல்ற? என்னத்த நான் சொல்றது? என்னத்த சொல்றது? கவிதாக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போட்டுண்டா. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இங்க பாரு கவிதா, நான் எடுத்த முடிவு சரிதான். எங்க அம்மா சொல்லியே கேட்காதவன், வேற யார் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன். இங்க பார், என் குழந்தையோட சாவுக்கு நீ தானே உடனே இருந்த. வாழ வெட்டியா வெளியே போறதா வெளில போயிடு.
உனக்கும் அதான் சரியான தண்டனையா இருக்கும். ஐ டோன்ட் கேர். டேய் நட்ராஜ். நட்ராஜ் நட்ராஜ் என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறான்? டேய் நட்ராஜ் கவிதா, இந்த குடும்பம் பிரிய கூடாதுன்னு நான் கண்ட கனவு எல்லாம் நீயும் சேர்ந்து உடைக்க போறியா? அம்மா 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 கவிதா இப்படி எல்லாம் பண்ணது நிஜம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் டிராமாமா, நடிச்சுக்கிட்டு இருக்கா. சொன்னா கேட்டா தானே. என்ன நடிக்கிறாளா? டிராமாவா? ஆமா அத்தை. அக்கா மாமா என்ன உளறாரு? அவன் அப்பப்ப உளறதான் செய்வான். ஆனா நான் இப்ப சொல்றதுதான் நிஜம். ஐயோ அண்ணி, எனக்கு தலை அப்படி வெடிச்சிரும் போல இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் ப்ளீஸ். மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. நான் இப்படி சும்மா பொய்யா ஒரு டிராமா போட்டா அவரு கொஞ்சம் இறங்கி வந்து அவந்திக்கு அக்காவை கூட்டிட்டு வந்துருவாருன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஐயோ நீங்க 2 பேரும் சரியான லூசுங்கடா. அவன் தான் புடிவாதம் பிடிப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? யோசிக்கல. கவிதா, இனிமே விளையாட்டுக்கு கூட இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? நல்லா சொல்லுங்க. ஆமாக்கா, இப்பதான் அந்த டிசிபி பிரச்சனையில இருந்து வெளியே வந்து சந்தோஷமா இருக்கும். அந்த கொலை மேட்டர்ல வீடு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த நேரத்துல புதுசா நீங்க எதையும் கிளப்பி விடாதீங்க. கவிதா, இந்த டிராமா சினிமா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இதோ இதெல்லாம் எடுத்துட்டு மேல போ. போய் வேலையை பாரு. போ. போ பேக் எடுத்துட்டு மேல போ. பயந்துட்டேன். ஓடுற போற ஐடியா பெரிய இந்த ஐடியா. என்ன மட்டும் சொல்ற? நீ முதல்ல மேல என்ன வா நீ. பிளான் பண்ண? ஏய், 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 நில்லு. ஏய் என்னடா? அப்ப நீ இப்ப நிம்மதியா இருக்க அப்படிதானே? பின்ன எல்லா பிரச்சனையும் இப்பதான் சால்வ் ஆயிருக்கு. உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டா முழு நிம்மதியும் கிடைச்சிரும். அப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் வாயில இருந்து எப்ப இப்படி ஒரு வார்த்தை வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அது சம்திங், அது எல்லாம் இப்போ நார்மல் தானே? நார்மலானா? அதான்ப்பா, அது இனிமே நாம அது ஹே, சீ, போடா. ஏய், ஏய். சதீஷ் கொலையில எனக்கு புதுசா 2-3 சந்தேகம்லாம் வந்திருக்கு சார். அதுக்காக தான் மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்துட்டு வந்தேன். ரீபோஸ்ட் மார்டம் செய்ய சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு சார். எனக்கு ரத்தனத்தோட வார்த்தையில நம்பிக்கை இருக்கு மிஸ்டர் கிரீதன். அவருடைய விசாரணைக்கு இனிமேல் நீங்க இடைஞ்சல் பண்ணக்கூடாது. சதீஷை கொன்னவனை கண்டுபிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன். என்கிட்ட இருந்து உண்மையான குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. நலந்தானா நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா கீதா, கீதா, இது வந்துட்டேங்க. என்னாச்சுங்க? என்னடி இது இவ்வளவு சவுண்டா வச்சிருக்க? ஆஃப் பண்ணி தொலைடி. நாள் முழுக்க வீடு சத்தமே இல்லாம இருக்குங்க. நான் ரொம்ப தனியா இருக்கேன். மனசை போட்டு ஒரு மாதிரி பண்ணுது. அதான் ஏதாவது சத்தம் கேட்கட்டுமேனு வால்யூம் அதிகமா வச்சேன். சாரிங்க. இனிமே நீங்க வந்ததும் ஆஃப் பண்ணிடுறேன். சீ. ஏங்க டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுல போய் தொலை. இல்லங்க, உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. எல்லாமே நாசமா போச்சு. ஒட்டு மொத்தமா என்ன போட்டு குழியில மூட போறானுங்க. போதுமா? என்னாச்சுங்க? அந்த கொலையை நீங்க தான் செஞ்சீங்கன்னு யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களா? யாராவது என்ன யாராவது, அந்த ரத்னம் வந்து என் உயிரை வாங்குறான். உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டானா. ஆறி போன அந்த பணத்தை மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறானா. வேற டாக்டரை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவனை அடிச்சு கொலை பண்ணதை கண்டுபிடிச்சிருவானுங்க. அது தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு ரத்னம் ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன வந்து கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் எனக்கு சங்குதான். அந்த ரத்னத்தை வேற கேஸுக்கு அனுப்பிட்டதா சொன்னீங்க. கமிஷனர் வரைக்கும் போய் மறுபடியும் இந்த கேஸ்க்கே வந்துட்டான். அந்த கமிஷனர் வேற ரத்னம் பேச்சை கேட்டுக்கிட்டு ஜிங்கிஜான்னு சால்ரா போடுறான். என் ஆர்டரை வேற ரீவோக் பண்ணிட்டான். என்ன பண்றது, எங்க போய் முட்டிக்கிறது தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க. அதுக்கு தான் யாரையும் பகச்சிக்காதீங்கன்னு சொன்னேன். அந்த ரத்னத்தை பகச்சிக்கிட்டீங்க. இப்போ அவன் வேலையை காமிச்சிட்டான் பாத்தீங்களா? இல்லாட்டி மட்டும் விட்டுருவானா? என்னமோ அவன் தான் உலகத்திலே சுத்தமான போலீஸ்கார மாதிரி எப்பவுமே நெஞ்ச நிமித்திக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அவனை பகச்சு காட்டியும்
இந்த கேஸ நோண்டி நொங்க எடுக்காம விட மாட்டான். இல்ல 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 இத சாதாரணமா டீல் பண்ணா பத்தாது. எப்படியாவது அந்த போஸ்ட்மார்ட்டத்தை தடுத்து நிறுத்தணும். ஐயோ வேணாங்க, தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறீங்க. ஏய், வாய திறந்த கொன்னுருவேன். போய் பாத்திரத்தை உருட்டு, அதுதான் உன் வேலை. போ. இல்லங்க. போடி. டேய் ரத்னம், உனக்கு இருந்தா தானடா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவ. உனக்கு நான் வைக்கிறேன்டா ஆப்பு. அந்த நாதாரியோட பணத்தை எப்படி லீகலா ரிமூவ் பண்றேன்னு பாரு. வணக்கம் டிசிபி சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் பாவடசாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார், ஏதாவது உதவி வேணுமா? உங்ககிட்ட என்ன உதவி கேட்க போறேன்? பாவம், நீங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அனாதை பொண்ணுங்களை முறைப்படி எரிச்சு அடக்கம் பண்ணி பெரிய சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போவும் அதே மாதிரி ஒரு உதவி கேட்டு தான் ஃபோன் பண்றேன். என்ன சார், இன்னொரு பணம் வந்திருக்கா? ஆமாங்க பாவடசாமி, ரொம்ப நாள் கிளைம் பண்ணாம ஒரு பணம் மாச்சுவல்ல கிடக்குது. இடம் வேற பத்தல. வேற வழி இல்லாம அனாதை பொண்ணமா அடக்கம் பண்ணிடலான்னு பாக்குறோம். அதை உங்க தொண்டு நிறுவனம் தான் எடுத்து செய்யணும். நிச்சயம் செய்வோம் சார். இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு உதவத்தானே நாங்க இருக்கோம். அது எந்த மதத்தை சேர்ந்த பாடின்னு சொன்னீங்கன்னா எரிக்கணுமா இல்ல அடக்கம் பண்ணணுமா? ஏன்னா அடக்கம் பண்ணணும்னா இடம் அரேஞ்ச் பண்ணணும்ல. நோ, அடக்கம் பண்ணக்கூடாது, இமீடியட்டா எரிச்சிடணும். அப்போ 2 நாள் கழிச்சு எங்க ஆட்களோட வந்துடுறேன் சார். 2 நாள்ல முடியாது பாவடசாமி. நாளைக்கு காலையில வேலையை அந்த பணத்தை இமீடியட்டா டிஸ்போஸ் பண்ணிடணும். டிஸ்போஸா? ஐ மீன் எரிச்சிடணும்னு சொல்றேன். உடனே பண்ணணும்னா கஷ்டம் சார். ஆனா நீங்களும் அவசரப்படுத்துறீங்க. செஞ்சிடலாம் சார். உடனே எங்க ஆட்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். சரியா? லீகலா எல்லா ஆர்டரும் ரெடியா இருக்குல்ல? நானே கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். அது போதும் சார். நாளைக்கு காலையில மார்ச்சுவரிக்கு எங்க ஆட்களோட வந்துடுறேன். போன வச்சுட்டுமா சார்? டேய் ரத்னம், ரேங்க்லயும் சரி சர்வீஸ்லயும் சரி நீ எனக்கு ஜூனியர் தான்டா. ஒரு நாளும் நீ எனக்கு செக் வைக்க முடியாது. பணத்தை எரிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எண்ணத்தை கிழிக்க போறேன்னு நான் பாக்குறேன்டா. அவசரப்பட்டு எதையாவது பண்ணி வந்த வாய்ப்பை வேஸ்ட் பண்ணிடாத. பக்குவமா ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கணும். ஆமா சொல்லிட்டேன். இன்னும் காணுமே. ஐயோ, இந்திய குடும்ப வரலாற்றில் திருமணம் ஆகி இத்தனை நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற ஒரே ஆள் நீதாண்டா. ஆனா இதை தொடர விடக்கூடாது. அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச வாழ்விலே எங்கே என் தேவதை நீதானே வேண்டுமென்று ஏங்கினேன். எத்தனை நாள் கனவு தெரியுமா பூமிகா? என்ன பண்ற? நமக்கு கல்யாணம் ஆகி 27 நாள்
சரவணா 21 மணி நேரம் ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஐயோ. சும்மா இருடா. ம்ஹும். ஐயோ விடு சரவணா. கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஐயோ சரவணா விடு.